உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 54 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 55ஆம் பாகம். உதயமூர்த்தி அர்ஜுனனிடம் விவரமாக சொல்லிக்கொண்டே வந்தார். அவந்திகாவை நாங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக எங்களால் முடியலை. எவ்வளோ முயற்சி பண்ணினோம். அவளை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் எங்கே அவளோட மனநிலை இன்னும் பாதிக்கப்பட்டுடுமோ அப்படின்ற பயம்தான் எங்களுக்குள்ளே அதிகமாகிடுச்சு. ஏன்னா என்ன நடந்ததுன்ற விவரமே அவளுக்கு சுத்தமாக நினைவில்லாதப்போ நாங்கள் எந்த தைரியத்தில் அவளை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவோம். அதனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். அந்த சமயத்தில் தான் ஒரு கேஸ் விஷயமா நீங்கள் அவளை தேடி வீட்டுக்கு வந்தீங்க. முதல்ல உங்களை பார்த்தப்போ நீங்கள் ஒரு போலீஸ் என்றதுனால எங்களுக்கு ரொம்பவே பயம் வந்தது. நீங்கள் என் பொண்ணு அவந்திகாவை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ கூட அதனால தான் நான் சத்தம் போட்டு உங்களை வெளியே அனுப்பினேன். அன்னைக்கு மழையில் அவந்திகா எங்கே போனானே தெரியாமல் நாங்கள் பயந்து போய் வீட்டு வாசலில் உக்காந்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் அவளை பத்திரமா எங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. உங்களை உள்ளே வர சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வராமல் திரும்பி போனதுக்கப்புறம் அவந்திகா திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. மறுபடியும் அவள் வெளியே போனான். அவள் பின்னாடியே நாங்களும் தொடர்ந்து போனோம். அந்த பிரகாஷையும் அடித்த அடியில் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். அவனையும் கொன்று நாங்கள் எப்பவும் போல் அவன் கழுத்தில் எங்களோட கைரேகைகளை அடையாளமாக பதிவு செஞ்சுட்டு வந்தோம். அவந்திகாவை அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் என்னோட பொண்ணு அவந்திகா உங்களை விரும்புகிறான்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். வீட்டுக்கு வந்த உங்கள் அம்மா கிட்ட விவரத்தை சொன்னேன். நீங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்க. உங்கள் கூட இருந்தால் அவந்திகா சரியாயிடுவான்னு தான் நாங்கள் நினச்சோம். அதனால தான் அந்த குழப்பை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அவள் உங்களையே கொல்ல வருவான்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. எங்கள் பொண்ணை ஒரு கொலைக்காரின்னு சொல்லிட்டு நாங்கள் உயிர் வாழறதை விட 2 பேரும் சாகிறதே மேலுன்னு நினச்சோம். இப்போது அவள் எங்கள் பொண்ணு இல்லை, உங்களோட மனைவி. அவள் விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களோட விருப்பம். இதுக்கு மேலே எங்கள் கையில் எதுவுமே இல்லை. எங்கள் பொண்ணோட அவந்திகாவோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது என்று கூறிவிட்டு அழுதார் உதயமூர்த்தி. உடனே அர்ஜுன், அப்போ அன்றைக்கி அவந்திகா ரோட்டில் மயங்கி வீழ்ந்தப்போ கூட ரவிவர்மாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்ட போஸ்டரை பார்த்து தான் மயங்கி வீழ்ந்திருக்கா போல இருக்கு. அதன் பிறகு தான் அவள் சரியான நேரம் பார்த்து என் அப்பாவோட செல்லை வாங்கி அந்த ரவிவர்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி செக்யூரிட்டி கூட தெரியாமல் சாமர்த்தியமாக குதிச்சு போய் இருக்கா. நேராக போய் அந்த ரவிவர்மாவையும் கொலை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். அவளை போய் நான் எப்படி நம்புவேன்? என்கிட்ட எதையும் மறைக்காதுன்னு சொல்லியும் கூட அவள் எல்லாத்தையும் மறைச்சிருக்கா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நான் அவளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் என்று அர்ஜுன் சொன்னதும் உதயமூர்த்தி உமாவும் பயந்து போய் அவனையே பார்த்தார்கள். உடனே அர்ஜுன் சிரித்து கொண்டே, என்ன அப்படி பயந்து போய் என்ன பார்க்குறீங்க? டாக்டர் தான் சொன்னார், அவந்திகா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தை பிறந்தால் அவந்திகாவுக்கு எல்லாம் சரியாயிடும். அவளுக்குள் இருக்கும் அந்த எல்லா விதமான போராட்டங்களும் ஒரு முடிவுக்கு வரும். அது வேற, அவந்திகாவை தனியாக விட வேண்டான்னு டாக்டர் சொன்னார். இனிமே என் மனைவி அவந்திகாவுக்கு என்னையும் எனக்கு பிறக்க போகும் குழந்தையும் பார்த்து கொள்வதற்கே நேரம் சரியாக இருக்கும் என்று சொன்னான் அர்ஜுன். சார், நீங்கள் இப்போ சொன்னது என்று உதயமூர்த்தி சொல்லும் போதே, அட என்னம்மா இன்னும் சார் மோர்னு சொல்லிக்கிட்டு அழகாக மாப்பிள்ளைன்னு சொல்லுங்கள், அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் செய்து ஜெயிலில் வந்து தங்கி இருக்கும்போது என் மனைவிக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன்னா என்ன? சட்டப்படி பார்த்தா நான் செய்கிறது தப்பு தான். ஆனால் உண்மையிலே தப்பு உங்கள் 2 பேர் மேலேயும் தான் இருக்குது. அன்றைக்கே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் உண்மையை சொல்லி இருக்கணும்.
இல்லைன்னா அவந்திகாவை மறுநாள் நடந்த எல்லாத்தையும் மறந்தப்பவே அவளுக்கு உண்மையை சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா ரவி பிரகாஷ் அவள் அடையாளம் கண்டு கொண்டாலே அப்போதே அவளை நீங்கள் டாக்டரிடம் அழைத்து சென்று இருக்க வேண்டும். இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து இருந்தாலும் ஏன் அவந்திகா இந்த கொலைகளெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. தவறு மொத்தமும் உங்கள் 2 பேர் மேலேயும் தான் இருக்குது. அவந்திகா மேலே எந்த தவறும் இல்லை. அவள் செய்த ஒரே ஒரு தவறு அவள் அண்ணா அக்காவின் மேல் அவள் வைத்திருந்த பாசம் மட்டும்தான். அந்த பாசத்தினால தான் அவளோட மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாள். சின்ன வயசுலே அவர்களை விட்டு பிரிந்து ஹாஸ்டல்லே தங்கியிருந்த காரணத்தினால்தான் என்னன்னு தெரியல, அவர்கள் இறந்தும் கூட அவர்களை பிரிந்து இருப்பது போலவே அவளுக்கு தோன்றி இருக்கிறது. இனிமேல் நான் தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க வேண்டி வரும். என்ன, அது வரைக்கும் நான் அவளுடன் இருக்கும் ஒவ்வொரு இரவுக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவள் எப்போது என் மேல் பாய்ந்து என்னை கொல்லுவாள் என்று எனக்கே தெரியாது. ஆனால் அவகிட்ட எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி சிரித்தான் அர்ஜுன். உதயமூர்த்தி உமாவும் அப்படியே அவன் கைகளை பிடித்து கொண்டு, மாப்பிள்ளை, நீங்கள் இப்போ சொன்னதே என் மகள் குணமாயிட்ட சந்தோஷம் எங்களுக்கு இப்போவே ஏற்பட்டு விட்டது. என் மகள் அவந்திகா உண்மையிலே ஒரு மாணிக்கம்தான். அதனால தான் அவளை பாதுகாக்கிற ஒரு நாகமாக நீங்கள் அவளுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் இருவரும். சரி, இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியோடு மறுபடியும் உங்களை பார்க்க வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அர்ஜுன். அதன் பிறகு உதயமூர்த்தியும் உமாவையும் சிறையில் சென்று அடைக்கப்பட்டார்கள். மருத்துவமனையில் அவந்திகா யசோதாவிடம், என்னத்தை அவர் இன்னும் வரல, எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பித்தாள் அவந்திகா. இங்கே பாரு அவந்திகா, நீ திடீர்னு மயக்கம் போட்டு வீழ்ந்துடுற. என் பையன் அர்ஜுன் ரொம்ப பயப்படுறான். உனக்கு வேற அவன் பக்கத்தில் வந்தாலே அப்படியே பயந்து நடுங்குற. அவன் என்ன தான் பண்ணுவான்? இந்நேரம் அவன் உன்னை எங்கேயாவது குளிர் பிரசேதம் இருக்கிற இடமா பார்த்து அனிமூன் அழைச்சிட்டு போயிருக்கணும். அவன் தலை எழுத்து இப்படி ஆஸ்பத்திரியில் வந்து உனக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு இருக்குது. நான் வேற வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். கோயில் பிரசாதம் எங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல என்று யசோதா சொல்லி கொண்டிருக்கும்போதே, ஐயே என்னம்மா நீ இங்கே வந்து கூட உன் புலம்பலை நிறுத்தலையா? இந்தாங்க கோயில் பிரசாதம், இதை வாங்க தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு என்று ஒரு கவரை தந்தான் அர்ஜுன். நல்ல வேலை செஞ்சடா, எனக்கு கூட இந்த யோசனை தோணலை. ஆமாம், டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்டாள் யசோதா. எல்லாம் நீங்கள் சொன்னது தான் அவரும் என்கிட்ட சொன்னார் என்றான் அர்ஜுன். நான் என்னடா சொன்னேன் என்றாள் யசோதா. அதான் இப்போ சொன்னீங்களே, குளிர் பிரதேசம் இருக்கிற இடமா பார்த்து அனிமன் போகணும், அதை தான் டாக்டரும் என்கிட்ட சொன்னார் என்று சொல்லி சிரித்தான் அர்ஜுன். சரிதான்டா, இதுதான் சான்ஸுன்னு இப்போ நீ இவளை அனிமன் அழைச்சிட்டு போக போகிறேன்னு சொல்லு என்றாள் யசோதா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் என்றாள் அவந்திகா அழுது கொண்டே. இவ ஒருத்தி, அம்மா நான் உன் புலம்பலை கூட நிறுத்திடுவேன், ஆனால் இவ அழறத்தை தான் என்னால் நிறுத்தவே முடியாது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி இருவரையும் வீட்டிற்குள் அழைத்து சென்றான் அர்ஜுன். ஏன் இத்தனை நாட்கள் என்று கோபாலகிருஷ்ணன் மற்றவர்களும் கேட்க, அதான் சொன்னேன் இல்லை, நிறைய கோவிலுக்கு போனோம், இந்தாங்க பிரசாதம். விமலா, நீயும் உன் மகளும் கூட பிரசாதம் எடுத்துக்கோங்க என்று அவர்களிடமும் தந்தாள் யசோதா. அன்றிரவே அர்ஜுனனுக்கும் அவந்திகாவுக்கும் மறுபடியும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அர்ஜுனனுக்கோ பயம், மறுபடியும் இவளை நம்பி யாரா ரூமுக்குள்ளே போகிறது என்று. அம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டான் அர்ஜுன். யசோதாவும் அவந்திகாவிடம், நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரில, அவன் மறுபடியும் உன் கூட தனியாக இருக்கவே பயப்படுறான். இத்தனை நாட்களாக மருத்துவமனையில் இருந்துட்டு வந்தும் கூட நீ எங்கே மயக்கம் போட்டு வீழ்ந்துடுவியோன்னு அவன் அதை நினச்சி ரொம்ப பயப்படுறான் போல இருக்கு என்று யசோதா அவந்திகாவிடம் சொன்னார். அதற்கு அவந்திகா, அத்தை நான் எதுவுமே பண்ணலை,
ஆனால் இவர் ஏன் என்னை பார்த்து இப்படி விலகி போகிறாருன்னே எனக்கு தெரியல. ஆரம்பத்தில் என்னை தேடி தேடி வந்தவர் இப்போ என்னவோ என் கூட பக்கத்தில் இருக்கிறதுக்கு கூட பயந்தவர் மாதிரி நடிக்கிறார். இதெல்லாம் அவரோட நடிப்பு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன எதுவும் சொல்லாதீங்க அத்தை என்று சொன்னாள் அவந்திகா. நான் உன்னை எதுவும் சொல்லலம்மா. அவன் எங்கே போயிருக்கானே தெரியல, எப்போ வருவான்னு தெரியல. அன்றைக்கே லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தான். இன்றைக்கும் அவன் லேட்டாக தான் வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் கழித்து வரான்னு அப்படின்னு யசோதா சொல்லி முடிக்கவும் அர்ஜுன் வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது. என்னடா லேட்டாக வருவேன்னு பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரத்தில் திரும்பி வந்துட்டேன் என்று யசோதா கேட்டாள். நான் எப்பம்மா லேட்டாக வருவேன்னு சொன்னேன்? ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க, நான் ரூமுக்கு போய் தூங்கணும் என்று சொன்னதும், நீ தானே, சரிடாயப்பா, இந்தா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரூமுக்கு போய் தூங்குங்க. நடுராத்திரியில் வந்து தயவு செஞ்சு என் ரூம் கதவை மட்டும் தட்டிடாதடா, அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன் என்று யசோதா சொல்ல, சரிம்மா கோச்சிக்காதம்மா, இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கிட்டா எப்படிம்மா என்று கூறி சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார்கள் அர்ஜுனனும் அவந்திகாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 55ஆம் பாகம் முடிந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.